வீட்டு வரி கட்ட முடியல. எல்லாமே இன்றைக்கி இந்த அரசு வீட்டு வரி, மின்சார வரி எல்லாத்தையும் வரிச்சிருக்காங்க. சார், தமிழக அரசு வந்து ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்குதுன்ட்டு தமிழக முதலமைச்சர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவது என்ன, எல்லாமே மத்திய அரசுடைய திட்டங்களை தன்னுடைய திட்டங்களை இன்றைக்கி 10 பட்ஜெட்டில் அறிவிச்சு தான் மிச்சமே தவிர வேறு எந்த விதமான திட்டங்கள் அவங்க புதிதாக எந்த திட்டங்களையும் கொண்டு வரல. மக்கள் இன்றைக்கி திமுக ஆட்சியில் வந்து எந்த விதமான ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இல்லை. சார், தென் மாவட்டங்களில் பெய்த மழையில் வந்து இதுவரைக்கும் மத்திய அரசு ஒரு பைசா கூட தரலன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக திமுக வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு சார்பாக கொடுக்க வேண்டியது 900 கோடி ரூபா அது கொடுத்துட்டாங்க. அது வந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்னு கணக்கே சொல்லலை. இல்லை சார், தென் மாவட்ட மக்களை இதுவரைக்கும் வந்து பார்க்கலையே. மத்திய குழுவெல்லாம் வந்து பார்த்துருக்காங்க, ஆனால் நிவாரணம் எதுவுமே. ஒவ்வொரு வாட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு கலாமிட்டி, ஒவ்வொரு நேச்சுரல் கலாமிட்டி ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய தொகை வந்து 900 கோடி ரூபா கொடுத்துட்டாங்க. இவங்க செலவு பண்ணி இப்போ அடுத்தால மத்திய குழு பார்த்துட்டு போயிருக்காங்க. இது பார்த்துட்டு போய் எவ்வளோ டேமேஜ்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தால நமக்கு கொடுக்க முடியும். சார், பாஜக வந்து இப்போ எந்தெந்த கட்சிகளுடன் பாராளுமன்ற தேர்தலுக்காக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறீங்க? இப்போ வந்து நாங்கள் இன்றைக்கி தான் முதல்ல அறிவிப்பு வச்சு இன்றைக்கி தான் கூட்டம் நடத்த போகிறோம். நீங்கள் சாயங்காலம் 5 மணிக்கு கூட்டம் நடக்கிறது. அது வந்து திரு ஜான் பாண்டியன் அவர்கள், திரு ஏசி செல்வன் அவர்கள், திரு பாரிவேந்தர் அவர்கள், திரு ஜி.கே. வாசன் அவர்கள் ஆகிய இந்த கட்சிகள்லாம் எங்கள் கூட்டணியில் இருக்குது. தொடர்ந்து பேச்சுவார்த்தை எந்த கட்சிகள்லாம் வருதுன்றதை பார்த்துட்டு எங்களுடைய பேச்சு. அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து நிறைவேற்றிருக்கு. அதோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இன்னைக்கு பத்திரிகையெல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் புதிய தலைமுறை, டைம்ஸ் நாள் எல்லாமே இன்றைக்கி ஒவ்வொரு கருத்து கணிப்பு பண்ணியிருக்காங்க. அதில் வந்து இன்றைக்கி 21% பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்குதா சொல்லியிருக்காங்க. எங்களுடைய கருத்து கணிப்படி 30% வாக்கு கருத்து கணிப்படி வாக்கு வங்கி எங்களுக்கு கூடி அடிப்படையில் அவங்களுக்கு வாக்கு வங்கி கூடியிருக்குன்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி பிரைம் மினிஸ்டர் வந்தாங்க. பல்லடத்தில் நிறைவு விழா நிகழ்ச்சி 5 லட்சம் பேர் வந்தாங்க. தூத்துக்குடியில் 1 லட்சம் பேர் வந்தாங்க. மறுநாள் திருநெல்வேலி கூட்டம் 1.5 லட்சம் பேர் வந்தாங்க. நாங்கள் யாருக்கும் காசு கொடுக்கல, பணம் கொடுக்கல, கூட்டம் தன்னால். சார், பாஜக வந்து எவ்வளோ தொகுதிகளில் குறைந்தபட்சம் போட்டியிடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்கள்? அது கூட்டணி நிகழ்ச்சிகள் பேச்சுவார்த்தை முடிந்த பிறகு தான் அதை பற்றி சொல்ல முடியும். எத்தனை தொகுதிகளை கைப்பற்றும் நினைக்கிறீங்க? 20 தொகுதிகளுக்கு மேலாக கைப்பற்றும். கட்சியில் சேர்த்துருக்காங்க, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அவங்களுக்கு பாராளுமன்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து இப்போ திருநாவுக்கரசன் கூட போட்டிருக்காங்க பிஜேபியில் போகிறாங்க. பத்திரிகையில் சில பேர் சில கீழ்த்தரமான வேலையில் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. சார், விஜயதரணி வந்து நாகர்கோவில் பாராளுமன்ற தொகுதியில் வந்து சீட்டு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதாவது தொகுதி கொடுக்கறது வந்து அகில இந்திய பார்லிமெண்ட் போர்டு கூடும். மாநிலத்திலேருந்து யார் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்களோ அது பார்லிமெண்ட் போர்டு கூடி